நான் படித்ததில் எனக்கு பிடித்த உனக்குள் நான் எனக்குள் நீ தொடரின் 12வது பகுதி. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைய பகுதியை வாசிக்கலாம். மறுநாள் காலை விக்ரம் கட்டளையிட்டதன் பேரில் அவனுக்கு வேண்டிய ஒவ்வொன்றையும் நித்யா தான் செய்து கொண்டிருந்தாள். பேபி என் ஷர்ட் ரெடியா? பேபி என் டை எங்க? பேபி என் பிளேசர்? பேபி என் சாக்ஸ் எங்க வச்ச? பேபி அந்த மொபைல் எடுத்து கொடு. பேபி 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 என வாய் ஓயாமல் வார்த்தைக்கு வார்த்தை பேபி என்ற அழைப்பிலேயே அவனின் ஒவ்வொரு தேவையும் அவளிடம் கேட்டுக்கொண்டிருந்தான் விக்ரம். நித்யாவும் சிறிது முகம் சுளிக்காமல் அவனுக்கு தேவையான ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருந்தாள். அலுவலகத்திற்கு புறப்பட தயாரான விக்ரம் அறையை விட்டு வெளியேறும் முன் நித்யாவை தீர்க்கமாக ஒருமுறை பார்த்தான். அவள் இன்று அணிந்திருந்த உடை அவனை யோசிக்க வைத்தது. என்ன பேபி இன்னைக்கு புதுசா சல்வார் போட்டிருக்க என்று அவன் குரலில் ஒரு கேள்விக்குறி இருந்தது. ஏன் இஷ்டம், நான் என்ன ட்ரெஸ் வேணாலும் போடுவேன், இதை ஏன் நீங்க கேட்குறீங்க என்றாள் முகத்தை சுளித்து கொண்டு. நோ பேபி, எனக்கு இந்த ட்ரெஸ் பிடிக்கல, நீ எப்போதும் போட புடவையே கெட்டு என்றான். அவனது ஆதிக்க மனப்பான்மை அவளுக்கு கோபத்தை மூட்டியது. என்ன ட்ரெஸ் போடணும்னு எனக்கு தெரியும், அதை நீங்க சொல்ல வேணாம் என்று அவள் சற்று எரிச்சல் பார்வையுடன் சொல்ல, மறந்துட்டியா பேபி, இந்த 6 மாசம் என் விருப்பப்படி தான் நீ இருக்கணும், நான் சொல்றத மட்டும்தான் கேட்கணும் என்று விக்ரம் அவளை நெருங்கி வந்து குரலை தாழ்த்தி அழுத்தமாக சொன்னான். நான் ஒன்றும் உங்களுக்கு அடிமை இல்லை, ஒரு ட்ரெஸ் கூட என் விருப்பத்துக்கு போடக்கூடாதா? நீங்கள் நடத்துக்கிறது எதுவும் எனக்கு சுத்தமாக பிடிக்கல என்றாள். அவள் சொன்னதை கேட்டு விக்ரம் எளிதாக சிரித்தான். ஆர்கியூ பண்ணிட்டு இருக்க, எனக்கு டைம் இல்லை பேபி, நான் உன்னை ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண சொல்லிட்டேன், நீயும் சரின்னு சொல்லிட்டு நான் சொன்னதை செய்கிற வேலையை பாரு, இல்லைன்னா நான் என பேசிக்கொண்டே போனவனை இடைவெட்டியவள், இல்லைன்னா இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க, அடிப்பீங்களா, இல்லை கொன்னுடுவீங்களா என்று அவள் எகிறினான். அவன் கண்கள் குறும்புடன் மின்னின. உன்னை எப்படி பேபி நான் அடிப்பேன், சத்தியமாக அப்படி பண்ண மாட்டேன், உனக்கு நானே வேற ட்ரெஸ் மாற்றி விடுவேன் என்ற இந்த அதிரடியான பதிலை கேட்டு நித்யா அதிர்ச்சியில் வாயை பிளந்து நின்றாள். அவளது திகைப்பை ரசித்தவன் மெதுவாக அவள் அருகில் வந்து அவளது திறந்திருந்த வாயை மூடிவிட்டபடி, பார்த்து பேபி, கொசு உள்ளே போயிட போகுது, என்ன பேபி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விட தானே, இல்லைன்னா நானே மாற்றி விடட்டுமா என்று குறுஞ்சீப்புடன் சொன்னான். அவனது குறும்பான அதே சமயம் எச்சரிக்கையான பேச்சில் பதறிப்போன நித்யா, இல்லை இல்லை, நானே சேஞ்ச் பண்ணிடுறேன் என பதற்றத்துடன் கூற விக்ரமனின் முகத்தில் ஒரு வெற்றியாளனுக்குரிய புன்னகை அரும்பியது. தட்ஸ் மை பேபி, ஓகே நீ சேஞ்ச் பண்ணிட்டு வா, நான் கீழே வெயிட் பண்ணுறேன் என வெளியேறினான் விக்ரம். அவன் சொன்ன அந்த மிரட்டலுக்கு பயந்தும் வேறு வழி இல்லாமலும் ஒரு புடவைக்கு மாறினாள் நித்யா. கண்ணாடி முன் நின்றபோது அவளுக்கே தெரிந்தது இந்த உடை அவளுக்கு எவ்வளவு எடுப்பாக இருக்கிறது என்று. ஆனாலும் தன் விருப்பத்திற்கு மாறாக செயல்பட வேண்டியிருக்கிறதே என்ற ஆத்திரம் அவளை சிறுவனை இருக்க வைத்தது. புடவையை சரி செய்து கொண்டு கனத்த மனதுடன் அவள் கீழே இறங்கி வந்தாள். கீழே காத்திருந்த விக்ரம் அவள் வருவதைக் கண்டதும் நிமிர்ந்து பார்த்தான். அவள் புடவையில் தேவதை போல தெரிந்ததை கண்டதும் அவனது முகம் சொல்ல முடியாத ஒரு திருப்தியை பிரதிபலித்தது. இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன் என்பது போல இருந்தது அவனது பார்வை. அவன் தன்னை ரசிப்பதை உணர்ந்தும் நித்யா அவனை கண்டு கொள்ளவே இல்லை. அவனது பார்வையை தவிர்த்துவிட்டு இயந்திரத்தனமாக டைனிங் டேபிளுக்கு சென்று அவனுக்கு சாப்பாடு பரிமாறத் தொடங்கினாள். பின் விக்ரம் அலுவலகம் சென்று கொண்டிருந்த நேரம் அவனையும் நித்யாவையும் அழைத்தார் மரகத பாட்டி. விக்ரம், நித்யா, உங்கள் 2 பேருக்கும் நான் பரிசு தரப்போகிறேன் என்று மரகதம் புன்னகையுடன் சொல்ல, என்னது பரிசா என்று ஆச்சரியமும் ஆர்வமாக கேட்டாள் நித்யா. ஆமாம்மா, ஒரு நிமிஷம் இரு என்ற பாட்டி ஒரு சிறிய டப்பாவை திறந்து அதில் என் என்ற எழுத்து பொறிக்கப்பட்ட சிறிய கற்கள் பதித்த ஒரு அழகான மோதிரம் மின்னியது. அதை பார்த்தது நித்யா உற்சாகமானாள். பாட்டி, சூப்பராக இருக்கு, என்னன்னா நித்யா என் பேர் தானே என்று கேட்டுவிட்டு ஆசையாக தன் விரலில் போட்டு பார்த்தாள். ஆனால் அந்த மோதிரம் அவளுக்கு மிகவும் பெரியதாக இருந்தது. பாட்டி, இது ரொம்ப பெரிய சைஸாக இருக்குது பாருங்க என சோகமாக முகத்தை வைத்து கொண்டு காண்பித்தாள். பாட்டி சிரித்து கொண்டே, அட இது உனக்கு இல்லாமா, இது என் பேரனுக்கு என்றார். இதை கேட்டதும் நித்யாவின் முகம் இன்னும் வாடி போனது. ஏண்டா முகம் இப்படி தொங்கி போச்சு, உனக்காக நான் வேற ஒன்று வச்சிருக்கேன் என்று கூறி வி என்ற எழுத்து பதித்த டாலருடன் கூடிய ஒரு தங்க சங்கிலியை அவளிடம் நீட்டினார். அந்த டாலரிலும் கற்கள் அழகாக பதித்து மின்னியது. பாட்டி, வீணா உங்கள் பேரன் பேர் தானே என்று நித்யா குழப்பத்துடன் கேட்க, ஆமாம்மா என்றவர், விக்கிக்கண்ணா இந்தாப்பா, இந்த செயினை நீ நித்யாவுக்கு போட்டு விடு, நித்யா நீ விக்ரமுக்கு இந்த மோதிரத்தை போட்டு விடு என்று அவர் சொல்ல, என்ன பாட்டி இது புதுசா இருக்கு என்றான் விக்ரம். புதுசு எல்லாம் இல்லடா தம்பி, பழசுதான் என்று அங்கு வந்த விக்ரமிடம் சொல்ல, ஆனால் மாமா 2மே பார்க்க புதுசாக தான் இருக்கு என மோதிரத்தையும் சங்கிலியும் பார்த்து சொன்னாள் நித்யா.
அட அது இல்லைம்மா, அந்த ரிங்கும் செயினும் புதுசு தான். ஆனால் பாட்டி இந்த மாதிரி gift தர ஐடியா பழசுன்னு சொன்னேன். இங்கே பாரு, என் கழுத்தில் $S போட்ட செயின் இருக்கு. எஸ்னா சுமிதா. சுமி கழுத்துலையும் $V செயின் போட்டிருப்பா. நாங்கள் மட்டும் இல்லை, அப்பா அம்மா சித்தி சித்தப்பா எல்லாருக்குமே பாட்டி இதே போல் gift கொடுத்துருக்காங்க. என்றான் வித்தார்த். ஓ அப்படியா மாமா, ஆனால் உங்களுக்கெல்லாம் செயினா தானே பாட்டி தந்திருக்காங்க, இவருக்கு மட்டும் ஏன் ரிங்கு தராங்க என்று நித்யா குழப்பமாய் கேட்க, ஏன்னா இவர் செயின் போட மாட்டாரு. சின்ன வயசுல இருந்தே அவன் அப்படிதான். அதான் பாட்டி இந்த ஐடியா பண்ணியிருப்பாங்க. என்ன பாட்டி, நான் சொன்னது சரிதானே? என்ன வித்தார்த் பாட்டியிடம் கேட்க, சரியா சொன்ன பேராண்டி என்று மரகத பாட்டி, சரிம்மா நித்யா, நீ அவனுக்கு மோதிரத்தை போட்டு விடு என்று சொன்னார். சரி என மெல்ல தலையசைத்தவள் அவன் எதிரே அவனை பார்த்தபடி நின்றாள். அவனது ஆழ்ந்த பார்வை அவளை என்னவோ செய்ய தலையை தாழ்த்தி கொண்டாள். அவனோ மெல்ல தன் கரத்தை அவளை நோக்கி நீட்டினான். அப்போது, அண்ணி ஒரு நிமிஷம் என்ற இனியவன் குரலில் இருவரும் திரும்ப, இப்போ போடுங்க என தன் ஃபோனில் புகைப்படம் எடுக்க தயாராக இருந்தாள் இனியா. நித்யாவும் அவன் கரம் பற்றி மோதிரத்தை அணிவித்தாள். பாட்டி, ரிங் சைஸ் சின்னதாக இருக்குன்னு நினைக்கிறேன், பாருங்க எவ்வளோ டைட்டாக இருக்குன்னு என்று அவனது கரத்தில் தான் அணிவித்த மோதிரத்தை பாட்டியிடம் காண்பித்தபடி கவலையுடன் சொன்னாள் நித்யா. அதை கேட்டு பாட்டி சிரித்து விட்டு, ஆமாம்மா டைட்டாக இருக்கணும் தான் அவன் சைஸுக்கு கொஞ்சம் கம்மியாக எடுத்தேன். அந்த மோதிரம் அவன் கையில் எப்போவுமே இருக்கணும், அவனே கலட்ட நினைச்சாலும் அது கலட்ட வரக்கூடாது, அதான் சின்ன சைஸாய் வாங்கிட்டு வந்தேன் என்றவர். சரிப்பா, இப்போ நீ நித்யாவுக்கு அந்த செயினை மாட்டி விடு என்றார். விக்ரமும் அதனை நித்யாவின் கழுத்தில் போட்டு விட்டான். அவளது கழுத்திற்கு சற்று கீழே V என்ற டாலர் அவன் பெயரின் அடையாளமாக அழகாக தொங்கியது. நித்யா, நீயும் எப்போதும் இதை கலட்டக்கூடாது. உன் கழுத்தில் இருக்கிற தாலி எவ்வளோ முக்கியமோ அந்த அளவுக்கு இந்த செயினும் உனக்கு முக்கியம். ஏன்னா ரெண்டையும் கட்டினது உன் புருஷன்தான், இது எப்போதும் உன் ஞாபகத்தில் இருக்கணும் என்று ஒருவித கண்டிப்புடன் சொன்னார் பாட்டி. விக்ரமன் பெயரின் முதல் எழுத்து தன் இதயத்திற்கு அருகில் துடிப்பதை நித்யா உணர்ந்தாள். பாட்டியோட தலைமையில் இந்த வீட்டில் உள்ள எல்லாருக்கும் 2 தடவை கல்யாணம் நடந்துச்சு. பாட்டி, எனக்கும் அப்படி பண்ணி வைப்பீங்க தானே என்று இனியா ஆர்வத்துடன் கேட்க, அடி கழுத என்று பாட்டி அடிக்க வந்தார். ஆனால் அவள் அங்கிருந்து ஓடியே விட்டாள். அதற்கு பிறகு வந்த நேரங்களில் நித்யா சுமிதாவுடன் தான் நீரத்தை கழித்தாள். அவர்களுடன் ஊர்வசியும் இணைந்து கொண்டார். ஏன் அத்தை, நீங்கள் என்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை மறைச்சிட்டீங்களே என்று நித்யா சீரியஸான முகத்துடன் ஊர்வசியிடம் கேட்க, நானா எதை சொல்கிறேன் என்று புரியாமல் கேட்டார் ஊர்வசி. உங்கள் மேரேஜ் லவ் மேரேஜாமே, இதை பற்றி நீங்கள் என்கிட்ட சொல்லவே இல்லையே என்று சோகமான முகத்துடன் நித்யா கேட்க, யார் அந்த இனியவாள் சொன்னாளா? வரட்டும், அவளுக்கு இருக்கு இன்னைக்கு என தன் மகளை கடிந்து கொண்டார் ஊர்வசி. இனியாவை ஏன் அத்தை திட்டுறீங்க, பாவம் சின்ன பொண்ணு. சரி, நீங்கள் உங்கள் லவ் ஸ்டோரி எடுத்து விடுங்க, ரொம்ப ஆர்வமாக இருக்கு என்றாள் நித்யா. ஏண்டா, உன்னோட சின்ன மாமா என்னை காதலிச்சு கல்யாணம் பண்ணியிருப்பார்னு உனக்கு தோணுதா என்று ஊர்வசி கேட்க, ஏன் அத்தை இப்படி கேட்குறீங்க என்று நித்யா குழப்பமாக கேட்டாள். உன் சின்ன மாமா முகத்தை நீ பார்த்துருக்கியா இல்லையா? எப்போ பார்த்தாலும் உருன்னு இஞ்சி தின கரடி மாதிரி இருக்கும். அவரை போய் எப்படிடா நான் காதலிச்சு கல்யாணம் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் என ஊர்வசி சொன்னதில் நித்யாவிற்கு அடக்க முடியாமல் சிரிப்பு வந்தது. அவள் சத்தமாக சிரித்து விட்டாள். அத்தை, அப்போது நீங்கள் லவ் மேரேஜ் இல்லையா? அப்போது இனியா ஏன் அப்படி சொன்னா என்று நித்யா சிரிப்பை அடக்கி கொண்டு கேட்க, உன்கிட்ட மட்டும் இல்லை நித்தி, என்கிட்டையும் நான் இந்த வீட்டுக்கு வந்த புதுசில் இப்படி தான் சொன்னான். நானும் கூட அத்தைக்கிட்ட கேட்டேன். அவங்க சொன்ன பிறகு தான் இனியா என்கிட்ட விளையாடி இருக்கான்னு புரிஞ்சது என்றாள் சுமிதா. என்னது, விளையாடி இருக்காளா? வரட்டாவா, என்கிட்டே விளையாட்டு காட்டுறாளா என செல்லமாக கோபித்து கொண்ட நித்யா. ஆனால் அத்தை, நீங்கள் மாமாவை பற்றி சொன்னதை நினச்சி எனக்கு சிரிப்பாக வருது என்று சிரித்து கொண்டு சொன்னாள். இதுக்கே உனக்கு இவ்வளோ சிரிப்பு வருதா? இதை விட இன்னும் நிறைய சின்ன மாமாவை பற்றி சொல்வாங்க என சுமிதா சொல்ல, அப்படியா என்று நித்யா. ஊர்வசி தன் கணவரை பற்றி சொன்ன அத்தனை செல்ல பேர்களும் கேட்டு விழுந்து விழுந்து சிரித்தாள். சுமிதாவும் அவருடன் இணைந்து கொண்டாள். அன்று ஒரே கலாட்டாவாகத்தான் போனது. பாட்டி புதுமண தம்பதிகளுக்கான அழகிய பரிசுகளை அளித்தார். அன்னத்தை தவிர அனைவரும் நித்யாவிடம் அன்பாக இயல்பாக பழகுகின்றனர். 6 மாதத்திற்கு பிறகு அவர்கள் பிரியும் நேரம் வரும்பொழுது விக்ரம் இதுவும் செய்வானா, அல்லது அப்பொழுதும் இயல்பாகவே அக்ரிமெண்ட் ஓவர் என்று கைக்குலிக்கு செல்வானா என்பதை தொடர்ந்து வரும் பகுதியில் தொடர்ச்சியாக அடுத்தடுத்து வாசிக்கலாம். தேங்க்யூ.